ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் ஹோம் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் குலாப் ஜாமுன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். மொத்தமாக நான் 10 பிரெட் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதோட சைட்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ண பீசஸை வேஸ்ட் பண்ண வேண்டாம். மிக்சியில் போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரெட் கிராம்ஸ் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறமா அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. எல்லா ப்ரெட்டையும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் கையிலேயே இந்த மாதிரி லைட்டாக நசைக்க விடுங்க அது எல்லாத்தையுமே. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு இதை பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சாச்சு. நல்லா இந்த அளவுக்கு பவுடர் ஆகிற வரைக்கும் மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நான் பாலை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரே வாட்டி நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அதை ஊற விட்டுடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம அதுக்கான ஜீராவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நான் 1 கப்பு பனக்கற்கண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது வேண்டான்னா நீங்கள் நார்மல் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் சுகர்னால் நீங்கள் 1.5 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நான் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் 2 கப்பு நான் வாட்டர் இதில் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த ஜீரா ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம் குலாப் ஜாமுனுக்கு. இந்த மாதிரி சின்ன பீஸாக எடுத்துகிட்டு கையில் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக செய்கிற இந்த குலாப் ஜாமுன் மாவில் செய்கிற குலாப் ஜாமுனை விட இந்த ப்ரெட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் நம்ம இதில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஹெல்த்தியும் கூட. இப்போ ஜீரா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் 2 ஏலக்காய் மட்டும் நான் தட்டி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம குலாப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்மால் பால்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். போடும்போது இதில் ஒன்று ஒன்றா போடுங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது இதை போடுங்க. இல்லைன்னா ரொம்ப தீஞ்சா மாதிரி ஆகிடும். உள்ளே நமக்கு வேகாது. இது போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைனா அடியில் மட்டும் இந்த மாதிரி கலர் ஆகிடும். நமக்கு அப்புறம் சேம் கலர் வராது.
குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த ஆயிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜீராவில் இதை அப்படியே போட்டுற போகிறோம். இதில் வந்து இந்த ஜீராலாம் நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கு உங்களுக்கு மினிமம் 1 டே ஆகும். இது நீங்கள் நைட்டு செஞ்சுட்டு மார்னிங் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.